இன்னொன்று வந்து ஆதம் நபி வந்து சொர்க்கத்தில் தான் இருந்தாங்க, அவங்கள வந்து தவறு இழைச்சதுனால பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து சொர்க்கம் நரகம் இனிமே தான் பூமியில படைக்க போறான் அல்லான்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல ரெண்டு விதமா இருக்கு, இதையும் தெரியப்படுச்சு. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைய சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள்னு நம்ம படிக்கிறோம். சொர்க்கம் இனிமே தான் படைக்கப்படுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பதில் ரெண்டு கருத்து இருக்கிறது. குர்ஆன் தமிழாக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். சொர்க்கத்தில் வெளியேற்றப்பட்டார்களா, பூமியில் இருந்த ஒரு தோட்டத்தில் வைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்களான்னு ரெண்டு விதமான கருத்துக்களுக்கும் இடம் இருக்குது. அதை விட்டுருங்க. ஆனால் வேறு மாதிரி இந்த கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கலாம்னு கேட்டால், பல ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது சொர்க்கோண்டு ஒன்று இப்போவே இருக்குதுங்கிற மாதிரி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. இப்போ ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு நம்ம பேச வேணாம், வேறு ஆதாரங்களை வச்சு பேசலாம். எப்படி பேசணும்? ரமலான் மாதம் வந்தால் சொர்க்க நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன சொன்னால் என்ன அர்த்தமாகுது? அதுக்கு இப்போவே சொர்க்கம் இருக்குதுன்னு அர்த்தமாகுது. அதில் தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் போனாங்கல்ல, சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, நரகத்தில் வேதனை செய்யப்படுறதை பார்த்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நரகம்லாம் இப்போ இருக்குது, சொர்க்கம்லாம் படைக்கப்பட்டு இருக்குது என்கிற மாதிரியெல்லாம் வருது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சொர்க்கம் வந்து இனிமே தான் படைக்கப்படும்னு நம்ம சொல்கிறோம். அது உண்மை தான் அது. ஆனால் ரெண்டு முரண் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு ஒரு தனி ஸ்டைல் வச்சுருக்கிறான். அல்லாஹ் என்ன ஸ்டைல்னு கேட்டால், நம்ம ஒன்று உண்டாக்கிட்டோன்னு வைங்களேன், அது அழியக்கூடாதுன்னு பாதுகாக்க விரும்புவோம். இந்த மைக்கை ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன், இது உடஞ்சிடக்கூடாது, அப்படி வச்சுக்க தான் ஆசைப்படுவோம். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டால், ஒவ்வொன்றையும் அழிச்சிட்டு படைக்கணும். நான் யாருன்னு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடையது என்னது அப்படியே அவன் சொல்லி காட்டுறான். அவனுக்கு தான் அவனுக்கு என்னது ஓஹுல் முபுதி ஊல் முயீத், ஃபஸ்ட்டு ஒருக்கா படைச்சு ரெண்டாவது ஒருக்கா படைக்கிறவன் அவன். அல்லாஹ்வுடைய பேரில் ஒரு பேர் என்னது, அவன் முபுதி ஒருக்கா அதனால் நம்மளை படைச்சிட்டு மரம் அழிச்சிட்டு மரம் படைக்க போகிறான். நம்மளை ஒருக்கா படைச்சி விட்டான், அதோட விடுவானான்னு விட மாட்டான், அழிச்சிட்டு மரம் படைக்குவான் நம்மளை. அல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டால், எல்லாத்தையும் பூமியை படைச்சிட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இந்த பூமியை அப்படி அழிச்சிட்டு வேறு பூமியை ஆக்குவாங்கிறான். இந்த வானத்தை படைச்சிட்டான்ல, மூடி கஷ்டப்பட்டு படைச்சிட்டோமே, அது நமக்கு கஷ்டப்பட்டு படைச்சிட்டோமே, எப்படி அழிக்கிறதுங்கிறது நமக்கு உள்ளது. அவனுக்கு என்ன கஷ்டப்பட்டு படைக்கிறது? வானத்தை ஒரே அடியை தூக்கி எரிஞ்சு விட்டு வேறு வானமும் வேறு வானம் ஆயிரும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், அனைத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். சொர்க்கம்லாம் இருக்கிறது உண்மை தான், அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போக போகிறது இல்லை. சொர்க்கம் இருக்கிறது உண்மை, இப்போவும் இருக்குது, அடைக்கப்படும் திறக்கப்படும் எல்லாம் உண்மை. அதுக்காக நம்ம போக போகிறோம் இல்லை? அவன் தான் எல்லாத்தையும் சுருட்டிடுவானே, சூறு ஊதணுன்னு எல்லாம் போயிருமே, சொர்க்கம் உள்பட. பூமியெல்லாம் ஒரு ஏட்டை சுருட்டுவது போல வானத்தை சுருட்டிடுவேங்கிறான அல்லாஹ். யௌம நத்தவி சமா தையி சிஜிலில் குத்துபி, ஏடுகளை சுருட்டுற மாதிரி வானத்தை சுருட்டிடுவேன் அப்படிங்கிறான். யௌமத்து பத்தலுள்ளார் வயிறுள்ளார், இந்த பூமியை வேறு பூமியை ஆக்கிடுவேங்கிறான். எல்லாம் மாறி போயிடும். மாறின பிறகு படைக்கிறதுக்கு அந்த சொர்க்கத்தை நம்ம போக போகிறோம். சொர்க்கம் படைக்கப்படும்னா இருக்குது சொர்க்கம். அல்லாஹ்வுக்கு என்னன்னு கேட்டால், படைச்சதெல்லாம் மறுபடி படைப்பான். எதெல்லாம் படைச்சிருக்கிறானோ அவன் என்ன செய்வான், அவன் அதுக்கு அதே மாதிரியே படைக்கிறது அவனுடைய ஒரு ஸ்டைல். குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசனங்கள் இருக்குது. திருப்பி படைப்பேன், ஒன்று ரெண்டாவது தடவை படைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வைத்திருக்கிற காரணத்தினால சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிருந்தாருன்னு காட்டிவிட்டான். காட்டினா அதுக்காண்டி இது அழிய என்ன அப்படிலாம் பயந்துகிட்டு இருக்க மாட்டான். ஒரே எட்டி மீச்சு உடைச்சி விட்டு என்ன செய்வான், இந்த பாரு அப்படின்னு நல்லா படைச்சிரு லேஸ் அவனுக்கு. அதனால் வந்து சொர்க்கம் நரகம்லாம் இருக்கிறதும் உண்மை, எல்லாம் அழிக்கப்படுறதும் உண்மை, புதுசாக படைக்கப்படுறதும் உண்மை. அதுக்கு தான் நம்மெல்லாம் போக போகிறோங்கிறது உண்மை. எதுவும் எதுக்கும் முரண்பாடானது கிடையாது.